இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான், அங்கே ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் பெரிய மலை. ஏன் பெரிய மலைன்னு வச்சாங்கன்னா, நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் கிரதா யுகத்தில் எத்தனை யுகங்கள் இருக்கு? 4 யுகங்கள் இருக்கு. அந்த 4 யுகத்தில் கிரதா யுகத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்தில் திருமணம் நடைபெற்றது. அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா? ஆனால் மனிதர்களுக்கு ஒரு சடங்கை புகுத்துறாங்க. அவங்க அது பேர் திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் புராணத்தில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்திற்காக ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் அங்கே ஒன்றா சேர்ந்தாங்க அந்த கைலாயத்தில். அப்படி சேர்ந்த போது அந்த மலை கொஞ்சம் அதிர்ந்து பூமி கட்டியில் கொஞ்சம் போயிடுது. அதே அளவுக்கு தென்புலத்தில் நம்ம இருக்கிற இந்த பகுதியில் கொஞ்சம் தூக்கிச்சு. இப்போ ஈடும் தாழ்வுமா இருந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு அகஸ்திய மகரிஷி சிவபெருமானிடம் வேண்ட அவர் அகஸ்திரியே அனுப்பிவிட்டார். போய் சரி பண்றாங்க. இந்த கூட்டு எதில் வந்து தெரியுமா உங்களுக்கு? ஸ்கந்த புராணம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கந்த புராணத்துல இந்த கருத்து வருது. அதனால அவர் வந்து கிளம்பி ஆகாய மார்க்கமா வந்த போது அவருடைய குருநாதர் வந்து நந்தியம் பெருமான். அவருடைய காட்சி இந்த ஒரு காலத்துல இந்த இஞ்சி மேடு பெரிய மலை, விண்ணளவாக இருந்த உயர்ந்தோங்கிய மலை, அதனால்தான் அது பெரிய மலைன்னு வச்சான். அப்படி விண்ணளவா இருந்த மலையை பார்த்து அவருடைய குருநாதர்கள் கேட்டார், சாமி இந்த மலை மேலே நிற்கலாமான்னு. அவர் காட்சி கொடுத்தார். இந்த மலை தான் நிற்கிறேன்னு சொல்லி அவர் அந்த மலை மேலே நின்னாரு. அது பூமி கடியில் போயிடுது. அப்படி உயர்ந்தோங்கி ஆதி காலத்தில் இருந்த மலை தான் பெரிய மலை. நீங்கள் அந்த பெரிய மலைக்கு வந்து அந்த மலை மேலே ஏறினீங்கன்னா கைலாயத்துக்கு போயிட்டு வந்ததா ஒரு ஐதீகம், சந்தோஷம், தீரா நோய்கள் எல்லாம் நீங்கும். அந்த மலை மீது தான் ஒரு அற்புதமான துணையை சிவபெருமான் படைத்தார். அங்கே இருக்கின்ற ரிஷி முனிவர்கள் மக்கள் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா நோய் நொடிகளிலிருந்து நீங்க இந்த சுனை நீர் தீர்த்தத்தை 48 நாட்கள் பருகினால் கேன்சர்லேருந்து எல்லா நோயும் போகும், சுகர் நோயும் போகும். ஆனால் சிரத்தை எடுத்து சாப்பிடணும். அது இன்னும் மலை மேலே இருக்க ஒரு நீர், அதை போய் குடிக்கலன்னா அவ்வளோதான் வந்து பல நோய்கள் இருந்து பலரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எனக்கு கேன்சர் நோய் நீங்கிடுச்சு, எனக்கு எல்லா நோய்களும் நீங்கிடுச்சு, பலர் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான சுனையை சிவபெருமான் அந்த மலை மேலே ஏற்பாடு செய்து வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அந்த மலையை ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால முஸ்லீம்கள் படையெடுத்துட்டு வந்து தலைமட்டம் இல்லை, அந்த மலையை இருந்த கோயில் குளங்கள் எல்லாத்தையும் அடிச்சு சர்வநாசம் பண்ணிட்டாங்க. அங்கிருந்த மக்கள்லாம் வந்து மதமாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த இடத்த விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அங்கிருந்த கோட்டை, கொத்தளம், நாடு, நகரம் எல்லாம் இல்லாமல் போயிடுது. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிடுது. அங்கே மக்களே ஒரு 500 வருஷத்துக்கும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த ஊரில் தோன்றியவருடைய தந்தை அவருக்கு சிவபெருமான் அருள் கொடுத்து இவர் கோயில் கட்டுறான்னு அவருக்கு சொல்லலை. இந்த மலை மேலே இருக்க சிவனுக்கு வாழ்நாள் வரையிலும் தீபம் ஏற்று, ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தீபம், கார்த்திகை தீபம். அந்த தீபத்தை நீ ஏற்றுறான்னு சொன்னாரு. பெரிய அதிசயம், எங்கள் தந்தை விடாமல் 63 ஆண்டுகள் அந்த தீபத்தை ஏற்றிருக்கார். உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்தால் தான் ஆண்டவான்னு புரிவான்றதுக்கு ஒரு உதாரணம். அவருடைய கோரிக்கை என்ன? தீபத்தை ஏற்றினார். அதனுடைய பின்விளைவு நாங்கள் பிறந்து அதில் நான் பொறுப்பு எடுத்து சிவன் கோயில் கட்டணுன்ற பாக்கியத்தை எங்கள் அப்பா ஊட்டினாலும் தேவதி 2 தடவை எனக்கு காட்சி கொடுத்துட்டார். 10 வயசுலேயே எனக்கு 2 முறை தேவதி காட்சி கொடுத்துட்டார். கண்கொள்ளா காட்சி நான் பார்த்துட்டேன். அதே போல சிவபெருமானும் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னே ஒரு காட்சி கொடுத்தாருன்னு சொன்னேன். அது தவிர எங்கள் அப்பா 96 வயதில் 96லேயே இருந்துட்டார். ஒரு கோயிலுக்கு பூஜை ஆரம்பித்த பிறகு ஒரு 6 மாதத்தில் ஒரு இறைவனடி சேர்ந்துட்டார். அது உடனே நான் என்ன செய்தேன், எல்லா வேலையும் நிறுத்திட்டு இந்த 16ஆம் நாள் துக்க நாள் முடிச்சுக்கிட்டு நான்
இது தீட்டு, இனிமேல் வந்து செய்யக்கூடாது ஓராண்டுங்க அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு போயிட்டேன். நான் செய்தது தப்பா ரைட்டா சொல்லுமா? என்னம்மா ரைட் தானே? நானும் ஒரு மனுஷன், நான் செய்துட்டேன். ஆனா அடுத்த வாரமே 2 சாமிஜிங்க என்னுடைய பெங்களூர் விலாசத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு 6-6:30 மணிக்கு வெள்ளடிக்கிறாங்க. போய் தந்து பார்த்தா ஆஜான பாகு, நல்ல ஜடை, தாடி, கமண்டலம் எல்லாம் எடுத்துன்னு வராங்க. கதவை திறந்து விட்டா ஒரு கிழிச்சு தான் ஒவ்வொருத்தரும் உள்ள வர முடியும். அந்த மாதிரி சரீரம் வந்தாங்க. ஒரு சோபா போட்டேன். அந்த 2 பேரும் ஒரு சோபாவில் 3 பேர் உட்காராங்க. அந்த 2 பேருக்கு போதுமானதாக இருந்தது. உட்காந்தேன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், நானும் என் மனைவியும். அப்புறம் எனக்கு ஒரு என்னடா காலங்காலையில் சாமியார் வந்திருக்காங்க, என்னம்மா நினைப்ப நீ? எதுக்கு சாமியார் வந்தாருன்னு யோசிப்பில்ல? என்ன யோசிப்பேன் பொதுவா? நீங்க நம்மள பார்க்க வந்து நினைக்கிறீங்க ஒன்று. அந்த மாதிரி இன்னொன்று சொல்ல வந்தது, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆசை வரும் இல்லையா? நான் நினச்சேன் பெங்களூருக்கு ஏன் எல்லாம் தேடிக்கிட்டு யாருன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் 3 விஷயத்துக்கு பெரும்பாலும் என்னென்ன வருவாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால், என் பொண்ணு காணாமல் போயிட்டா, பிள்ளைய அச்சு போட்டாங்க அப்படின்னு போலீஸ் கேஸாக வருவாங்க. எங்களை வீட்டு கொடுங்க போலீஸுக்கு சொல்லுங்க. 2வது எதுக்கு வருவாங்க? டொனேஷன் கேட்க வருவாங்க. கோயில் கட்டுறோம், குளம் கட்டுறோம், எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க, அன்னதானம் நடத்தணும்னு வந்து கேட்பாங்க. 3வது ஸ்கூலு காலேஜில் வந்து அட்மிஷன் வாங்கி கொடுங்க, இல்லை நான் பணம் கட்டி என் பொண்ணுக்குள்ளே சேர்த்தேன், அவங்க சரியாக படிக்கல, அந்த ஃபீஸு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு வருவாங்க. ஓ இது மாதிரி எதுவும் சாமியார்களுக்கு எதுக்குங்க? அவங்க சாமியார்களாச்சே, பொண்ணு யாரும் இருக்க மாட்டாங்களே, இந்த வகையை அவங்க சேர மாட்டாங்களே நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். உடனே சாமி சொல்கிறாரு, டேய் நீ நினைக்கிற மாதிரி எதுக்கு வாங்கடா, நான் போலீஸ் கேஸ் இல்லை, ஃபீஸ் வாங்கி கொடுக்குறது இல்லை, டொனேஷன் இல்லைடா. அப்போ என் தலையில் சம்மட்டி எடுத்து அடிச்ச மாதிரி ஆச்சு. ஓ வந்து இருக்கு மகா புருஷர்கள், நான் உஷாராக இருக்கணுன்னு. அப்புறம் சாமி, ஐயா சுவாமிகளே நீ எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன். திருவண்ணாமலைடான்னு சொன்னார். சாமி என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த பெரிய ஆளும் இல்லை, பெரும்பாலும் திருவண்ணாமலை இருக்கிற சாமிகளே எனக்கு தெரியும், எல்லா குடிலுக்கும் போயிருக்கேன், பார்த்துருக்கிறேன். உங்க 2 பேரும் நாங்கள் பார்த்ததாக இல்லை. அதுக்கு என்னடா, நான் போகும்போது உனக்கு விலாசத்தை கொடுக்குறேன்டா, அட்ரஸோடு கொடுக்குறேன்டா, நீ வந்து பாருடா, யாரு போயில கட்சிச்சா. அப்புறம் சரி சாமி, நீங்கள் எழுந்தருள் செய்தனுடைய நோக்கம் என்ன, நான் எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் கேட்டாரு, நீ கோயில் கட்டிக்கிட்டு இல்லைடா? ஆமாம் சுவாமி, அதையா நிறுத்திட்டேன். சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ஏன் நிறுத்திட்டேன்? சுவாமி நீங்கள் முக்காலமும் அறிந்தவர், தெரிந்தவர், உங்களுக்கு தெரியாதா நான் புதுசா சொல்லணும். எங்க அப்பா இறந்துட்டாரு, அதனால நான் நிறுத்திட்டேன். உடனே ஒரு கேள்வி கேட்டார், அப்ப நீ எப்படா சாவன? இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு காலங்காலையிலே தேடிட்டு வந்து என்ன கேட்கறாங்க, நீ எப்படா சாவன? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? என்னம்மா தலையில் எப்போ எழுதிருக்கோ அப்போதான் அவர் கேட்டாரு, நீ எப்படா சாவான? அது உனக்கு தான் சாவுக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், முக்காலம் இந்த முனிவர்களுக்கு தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது சாமி. அவர் சொன்னாரு, ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன? என்னது ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன? ஆன்மானா அது உயிர், அது வந்து அழிவற்றது, அது எப்பவுமே இருக்கும். உயிர் ஒரு உடம்புல இருந்த அந்த ஆன்மா நீங்கிச்சுன்னா அது பிணம், அது சவம், அதுக்கு உயிர் இல்லாது அப்படின்னு. அதுபோல உன் உடம்புல நீ உன் ஆன்மா எத்தனை வருஷம் இருக்குதோ, அது பிரியுதோ, அது வரல தான் நீ உன்னுடைய பிறப்பு காலம், பூமியில வாழற காலம். அப்படி இருக்கிற ஒரு காலத்துல
உங்க அப்பா செத்தா நம்ம எங்கடா போனான்னு கேட்டாரு. அவன் சிவபக்தன் சுவாமி, சிவலோகம் போயிருப்பார். சிவலோகம் போனவனுக்கு எதிரா தீட்டு. சிவலோகம் போனவனுக்கு எங்கடா தீட்டு, எவன்டா சொன்னான்? அதை நீ நம்ப கூடாதுன்னு சொல்றது தானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். தொடர்ந்து வேலை செய்ய. அதே போல உனக்கு சொன்ன இல்ல, உன் வருஷம் நீ எப்ப சாவன்னு கேட்டல, அதுல நீ உங்க அப்பனுக்காக ஒரு வருஷத்தை தள்ளி போட்டினா உன் ஆன்மாவில் ஒரு வருஷம் குறைதா இல்லையா? குறைதா இல்லையா? அந்த பாவத்தை நீ ஏன் பண்ற? பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஒன்று சொல்லி சொல்றதுக்காக வந்துட்டா. வேலையை விட்டுடா, போய் வேலையை விட்டு நல்லபடியாக செய்ய ஓஹோன்னு கோயில் பாடம். இதை சொல்றதுக்கு தான் வந்து எழுதி என் மனைவிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி கதவை தாண்டினாங்க. தாண்டலாம் மறைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட அபூர்வமான ஆசீர்வாதங்களை நான் வாங்கியிருக்கிறேன். அது எனக்கு அவன் கொடுத்த அருள். அதனால தான் உலகத்தில் சிவன் கோயிலை பெரும்பாலும் யாரும் கட்டணதில்லை. உங்களுக்கு தெரியுங்க, சொல்லுங்க. சிவன் கோயிலை சாய்பாபா கோயில்கள் ஒரு 100 கட்டலாம், முருகன் கட்டலாம், அம்மன் கட்டலாம், விநாயகர் கட்டலாம், பெருமாள் கட்டலாம், எல்லா கோயில்களையும் கட்டலாம். ஆனால் சிவன் கோயில் கட்ட முடியாது, கட்டக்கூடாது. ஏன் சொல்லுங்க? அவன் சிவசிவான்னு இருக்கானா, தியானத்தில் இருக்கானா, நானே நானாக இருக்கிறேன்னு இருக்கானா. அவனை போய் நீ சீண்டா, நீ அந்த அக்னியை போய் தொட்டனா சர்ப்பம் பஸ்பம் ஆயிடுவேன், அதாவது சாம்பல் ஆயிடுவேன். அப்படி ஆகக்கூடாதுன்னா நீ சத்தியவானா இருக்கணும். எது? நீ ஒரு சத்தியவானா இருக்கணும். உடல் பொருள் ஆவி அவனுக்கு அர்ப்பணம் பண்றவனா இருக்கணும். அப்படிப்பட்டவனா சிவன் கோயில் கட்டுவான், கட்ட முடியும். அதனால எனக்கு அவன் தேர்ந்தெடுத்து என்னை கொடுத்துருக்கிறான். நான் வந்து சத்தியமா வாழ்ந்துட்டேன். சத்தியமே கடவுள், கடவுளே சத்தியம். சாமி என்னை தேடிட்டு வந்து எப்படி கேட்டாரு அவனுக்கு தெரியாது. நான் பல விழாக்களுக்கு போறது உண்டு, இந்த ஞானத்தை மக்களுக்கு தெளிவுபடுறது உண்டு. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளால. நீங்க ஒரு இந்த பகுதியில் வந்து சாமிகள் சொன்னார் ஒரு 1000 1500 பேர் வருவாங்கன்னு. ஆனா நீங்க வந்துக்கிட்டு ஒரு 35 40 பேர் வந்திருக்கீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதை என் மூலம் சொல்லியிருக்காரு. நீங்க இதில் ஒரு 10 பேர் ஆகிடும் உங்களை அர்ப்பணம் செய்து சிவபெருமானுக்கு மோட்சத்தை அடையணும்னு செய்தீங்கன்னா அதான் மகத்தான சாதனை. இறைவனுடைய திருவருளை பெறுவீங்க. அதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்காக நான் வந்துட்டு போறேன். சாமிகள் வந்து யதார்த்தமா எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. சந்தோஷம். இதை பல 30 20 25 வருஷமா இந்த கோயிலை அவர் நடத்திட்டு இருக்காரு. நீங்களும் வரீங்க, பகவானை வழிபடுறீங்க, சந்தோஷம். உங்களால் முடிந்த உதவியை செய்றீங்க, காணிக்கையும் கொடுக்குறீங்க, உழைப்பையும் நல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்படியா வாழ்றவங்களுக்கு இறைவன் நல்லவர்களை கொடுக்கணும்னு சொல்லி சிவகுருநாதா சிவகுருநாதா சிந்தையிலே நிறைந்தவனே சிவகுருநாதா, விந்தைகளை புரிந்தவனே சிவகுருநாதா, வந்தனுக்கு கோடி சொன்னோம் சிவகுருநாதா. சிவகுருநாதா சிவகுருநாதா விந்தையிலே நிறைந்தவனே சிவகுருநாதா, விந்தைகளை புரிந்தவனே சிவகுருநாதா, வந்தனுக்கு கோடி சொன்னோம் சிவகுருநாதா. அன்புருவே அழகுருவே சிவகுருநாதா, ஆனந்தத்தின் எல்லையே சிவகுருநாதா, பொன்னடியா முன்னடியை சிவகுருநாதா, ஒத்தினிலும் பத்துகிறோம் சிவகுருநாதா, இருள் சூழ்ந்த உலகிற்கு சிவகுருநாதா, எரிவிளக்கு நீதானே சிவகுருநாதா, மருளிக்கும் ஆமைய சிவகுருநாதா, அருள்காட்டி ஆதரிப்பாய் சிவகுருநாதா. சிவகுருநாதா சிவகுருநாதா சிந்தையிலே இருந்தவனே சிவகுருநாதா, ஐந்தெழுத்து மந்திரமே சிவகுருநாதா, ஐயமில்லாத பொருளே சிவகுருநாதா, எந்தையாக உடனிருந்து சிவகுருநாதா, என்ன
சிந்தையிலே தெரிந்தவனே சிவகுருநாதா. இந்த பாட்டு 1008 வரிகள், 252 பாடல்கள். ஒரு பாடல்ல 4 வரி அப்படின்னு அந்த பறக்கிற விமானத்தை நான் எழுதினேன். இதை வாணி ஜெயராம் ரொம்ப அழகாக பாடி கேசட்டா வந்து இப்போ வந்து அது பென் டிரைவாக வந்திருக்குது. இது வந்து அற்புதமான பாடல். அதே போல் அம்மன் பேரில் எழுதுகிறார். அண்ணனின் அன்னவர் சென்ற இடம் அண்ணனி அறிவா என்றோம் அப்படின்னு அந்த பாட்டு அந்தாதி டைப்பில் போகுது. 100 பாடல்கள், ஒவ்வொரு அந்தாதிலையும் ஒரு பாடலையும் 8 வரிகள் இருக்கும். இது போல என்னை ஒவ்வொரு இரவுலையும் அதையும் பாட வச்சேன் தேவி. இதெல்லாம் ஒரு கிஃப்ட் தான். அதே போல முருகன் மேலே எழுதியிருக்கிறேன். முருகனை இமகிரி நின்ற இறையே வருக, உமா மகேஸ்வரன் குமரா வருக, அசுரரை அடித்த ஐயா வருக, அஞ்சேல் என்ற அருமுகா வருக, சுடர்வேல் தாங்கிய சூரனை வருக, நடமிடு மகிழோன் முருகா வருக, கொடியிடை வள்ளி மணாலா வருக, தடைவள தகர்த்த தீரனை வருக, பஞ்சமிழ் வித்தக பண்பே வருக, சிந்தையில் என்ற சீலனை வருக, தந்தை கருதிய தையே வருக, அந்தம் கடந்த அழகனை வருக, அறுவடை வீடுடை அமுதே வருக, எழுதொரும் படைத்த எழிலே வருக, ஓமென் ஒளியின் உயிரே வருக, காம குரோதம் கலைந்தாய் வருக, திருவாய் யாரும் தீந்தமிழ் பாட, திருமுகம் ஆறும் தீம்பொழிலாக, 6 கரங்களும் தீவினை நீக்க, இருமனை யோனே துணையுடன் வருக. இந்த பாட்டு போது 262 பாடல்கள். எப்படின்னா இந்த கர்த்த சஷ்டி கவசம் யார் எழுதுங்க? பாலதேவராயன். அவர் ஏன் இந்த பாட்டை எழுதினார்? கிடைக்கிறோம். சுதந்திர நாட்டினை சுரண்டி சுருட்டி கதர் ஆடையர் புல்லாய் போட்டு பதராய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர் குறித்து உப்பிட ஓடி நீ வருக. இந்த நாட்டை பார்த்தா சுதந்திர நாட்டு சுரண்டி எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறானுங்க. மணலே அடிக்கிறானுங்க, ஜல்லி அடிக்கிறானுங்க, கோயிலே அடிக்கிறானுங்க, எதை விட்டு வச்சானுங்க எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறானுங்க. சுரண்டி சுருட்டி எல்லாம் அவங்களுக்கு சுருண்டி சுருட்டி கதர் ஆடையர் எல்லாம். அந்த கதர் ஆடைனா அந்த அரசியல்வாதின்னு எடுத்துங்க. கதர் ஆடையர் குள்ளாய் போட்டு டபுள் மீனிங்க. அவன் குள்ளாய் போட்டுக்கிறான்னு சொன்னா மக்களுக்கு மோசம் பண்றான்னு அர்த்தம். குள்ளாய் போட்டு பதராய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர். என்ன மாதிரி அதிகாரிகள்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா அரசியல்வாதிகளை நீங்க மட்டும் கொள்ளடிக்கிறீங்க, நாங்களும் கொள்ளடிக்கிறான் கூட சேர்ந்து கொள்ளடிச்சா நாட்டு மக்களுடைய நிலைமை ஆகுது. அதனால்தான் கதர் ஆடையர் கொள்ளாய் போட்டு பதராய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர். மக்களுடைய சூழ்நிலையை கெடுக்கிற யாருங்க? யாரு? அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள். பதராய் பண்பை பாழாக்கும் ஆட்சியர் உரித்து உப்பிட ஓடி நீ வருக. இவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமா? நீங்கள்லாம் அந்த துறையில் இருக்கணுமா? அதை போல முருகனுக்கு நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன், அது வெற்றி அடையணும். ஆனால் எந்த டிவியிலும் போட மாட்டான். ஏன்? அது அவங்களுக்கே விரோதமாக இருக்கு. ஏன்னா தைரியமாக அந்த பாட்டை போட முடியுமா? ஆனால் தைரியநாதன் வேண்டுவர்களுடைய குறைகளை நீக்கின்ற அந்த முருகப்பெருமான் நம்ம வேண்டுதலை வச்சு போடுவோம். அது வந்து மக்களை திருத்தம். அந்த காலம் வரும். இந்த கலியுகம் நிலை மாறணும்னா நம்முடைய விலையற்ற கருத்துக்கள் மக்களை சென்று அடையணும். அப்படி முருகன் மேலே எழுதியிருக்கிறேன், பல எழுதியிருக்கிறேன், பல. அதே போலதான் எல்லாம் எழுதியிருக்கேன். இதுல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க டிவியை சன் டிவி போட்டீங்கன்னா என் பாடல் அம்மனா இருந்தா அம்மன் வரும், இல்ல முருகன் மேல வரும். அந்த 2 பாட்டையும் பாடினவர், பாட்டு நிறைய பாடினவர் பிபி ஸ்ரீனிவாஸ் இல்லை, இவர் பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம். ரொம்ப அழகான எடுப்பான குரல்ல பாடியிருக்காரு. நான் யாருமே தெரியாத பாட்டு வந்துட்டு. இப்படிலாம் அந்த டிவியில் வந்துட்டு இருக்குது. இது எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், இந்த உலகத்தை சரி செய்ய யாருன்னா ஒருத்தர் பிறக்கணும். எல்லாருமே பிறந்துட்டு அது எடுபடாது. அதனால் இந்த கலியுகத்தில் என்னை இறைவன் இந்த
தூய்மைப்படுத்துறதுக்காக இந்த பாடல்களை அவன் கொடுத்து வாய்மையாக கொடுத்து எழுதி கொண்டிருக்கிற நடந்திருக்குது. அதை தான் சுவாமிகள் வந்து இந்த பாட்டை பாடினா கொடுத்தாரு. இந்த சிவகுருநாதன்றது வந்து மனிதன் பிறந்ததிலிருந்து ஆதி காலத்தில் இந்த காலத்து வரையிலும் என்னென்ன பிறவி எடுத்தான், எதை எதை செய்தான் அப்படின்றது பட்டியலிட்டு எழுதியிருக்கிறேன். அவ்வளோ பட்டியல் எழுதிட்டாங்க. புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாவே அந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஓ, நம்ம இப்படிலாம் பிறந்து வந்தோமா, நம்ம பிறவி எடுத்ததனுடைய பயனாகத்தான், அதை விட்டுட்டு நம்ம வேறு பாதையில் போகிறோமா அப்படின்னு தோன்றும். அந்த நிலைகளை வந்து நான் ஓரளவுக்கு சொல்லிக்கிறேன். கடவுளாவோட நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கேன். பெரும்பாலும் சிவனாவோட தான் நான் சண்டை போடுவேன். நிறைய சண்டை போட்டிருக்கேன் எனக்கு அவருக்கும். அதனால் அவருக்கு பிடி சாபம்னு ஒரு சாபம் கொடுக்கணும். என்னது பிடி சாபம்? கடவுள் தான் நமக்கு சாபம் கொடுப்பாரு, ரிஷி முனிவர்கள் தான் கொடுப்பாங்க. நான் கொடுத்துருக்கேன் சிவனுக்கு. விடுறா ஐயா சாபத்தை. என்ன சாபம்? உருவற்று ஒழிவார் இவ்வுடை. உருவம் இல்லாத அழிஞ்சு போகணும், ஒழிச்சு போகணும்னு சொல்லிக்கிறேன்.